மணிவாசகர் சொல்லுகின்றார், பட்டி மண்டப பாங்கறிந்து ஏறுமின் என்று. இந்த குழந்தைகளை வைத்து நான் ஒரு பட்டி மண்டபத்தை எப்படி செய்ய போகின்றேன் என்று நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கெல்லாம் இப்பொழுது நவீன ஊடகங்களுக்குள்ளால் மூன்றாம் தர நகைச்சுவையோடு இருக்கக்கூடிய பட்டி மண்டபங்கள் தான் நினைவுக்கு வரும். அவர்கள் வருவார்கள், அவர்களுடன் அவர்களின் மாமன்மாரும் வருவார்களாம். வந்து லண்டன்ல போய் கழிப்பறைக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு அந்த ரோல வெளியே கொண்டு வருவார்களாம். எங்கட சனம் அப்படியே கிடந்து சிரிக்கும். உடனே அதை அப்படியே எடுத்து அவங்க டிவியில போட்டு வியாபாரம் நடத்திட்டு போயிடுவாங்க. பட்டி மண்டபம் என்றால் என்ன? நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லுவதற்காக சமூக தலைப்புகளை எடுத்து அந்த பட்டி மண்டபத்தின் ஊடாக நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். நாங்களும் சரி, மலினப்பட்டு போன கலைகளால் ஒரு சமூகம் மேம்படாது. எனவே அதை வளர்ப்பதற்கான வேலை என்பது மிக சாதாரணமாக செய்துவிட முடியாது. என்னை பொறுத்த அளவில் நிறைந்த அனுபவம் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இப்படியான நிகழ்ச்சிகளை நடத்துறது என்று சொன்னால் நாங்கள் அவமானத்தை சந்திக்க வேண்டும், நாங்கள் பெரிய துன்பப்பட வேண்டும், ரோட்ல பிச்சைக்காரன் போல நிக்க வேண்டும். சாப்பாடு எங்கேயும் பசியோட தெரியக்குள்ள எங்கேயாவது ஒரு உணவகத்துல சாப்பாடு சமைச்ச வாசம் வந்தால் அதை வேண்டி சாப்பிடுறது காசு இல்லாம தெருவில் நிக்க வேண்டும். நின்றால் தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அப்படி நிற்கக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கையால் தான் கலை உயிர் வாழ். அதுக்கு நிறைய அர்ப்பணிப்பு வேண்டும். இந்த குழந்தைகள் இப்பொழுது சிறுக சிறுக பேசி வருகின்றார்கள். என்னை பொறுத்த அளவில் எனக்கு சிறுபராயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கின்ற போது வந்த எண்ணம் இவர்களில் வருகின்றது. இவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக வரக்கூடிய ஆற்றலை தந்திருப்பதாக. இந்த இடத்திலே இந்த குழந்தைகள், இந்த சிறுமிகள் நல்லதொரு நிகழ்வாக இந்த பட்டி மண்டபத்தை தருவார்கள். வாழ்க்கைக்கு அவசியம் தேவை செல்வமே என்ற ஒரு அணியும் இல்லை, வாழ்க்கைக்கு அவசியம் தேவை கல்வியே என்ற ஒரு அணியும் பேச போகின்றது. இந்த வாழ்க்கைக்கு கல்வியே என்ற அணிக்கு தலைமை தாங்கி செல்வி நவீனா தயாபரன், வெட்டி பேசுவதற்காக செல்வி சஹானா கலைச்செல்வன், மறுபுறத்திலே வாழ்க்கைக்கு செல்வமே தேவை என்று தலைமையேற்று செல்வி நிதுர்சனா ரவீந்திரன், அடுத்ததாக வெட்டி பேசி அங்கே அணிக்கு வலி சேர்க்க செல்வி ரினோஜி பாஸ்கரன். இந்த இடத்திலே நான் நேரடியாக அவர்களுடைய கருத்துக்கே முன்னுரிமை கொடுக்கின்றேன். உண்மையில் இந்த உலகம் முழுவதும் கருத்து கண்ட ஒரு உரிமை இருக்கின்றது. அந்த கருத்துக்காக உயிரையே கொடுக்கலாம் என்று சொல்வார்கள். அதை நான் 100% ஏற்றுக்கொண்டவன். அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த கருத்து வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய பாடுபட்டிருக்கின்றேன். நிறைய அனுபவங்கள், பட்டறிவுகள் அந்த வகையில் இருக்கின்றது. இந்த குழந்தைகளுடனும் இங்கு இருக்கக்கூடிய குறைந்த அளவானவர்களுடனும் இன்று இந்த இடத்தில் இருந்து ஓரளவுக்கு உரையாற்றக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு கூட ஒரு மனோவியல் ரீதியான பக்குவம் தேவை. அந்த பக்குவத்தோடு அவர்களுடைய கருத்துக்கே நான் முன்னுரிமை கொடுக்கின்றேன். இந்த இடத்தில் முதலாவதாக வாழ்க்கைக்கு அவசியம் தேவை செல்வமே என்று அணிக்கு தலைமையேற்றிருக்கும் நிதுர்சனா ரவீந்திரன் அவருடைய தலைமை உரையை இங்கே தரவிருக்கின்றார். பட்டி மண்டபத்திற்கு நடுவராக இருக்கும் ஊடகவியலாளரும் ஊரின் தமிழ் வித்தியாலய ஆசிரியருமான கனகரவி அவர்களுக்கும், எனது அணி பேச்சாளர் நண்பி ரினோஜிக்கும், எதிரணி பேச்சாளர்களான நண்பிகளான நவீனா சஹானா ஆகியோருக்கும், அவையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பட்டி மண்டபத்தின் தலைப்பு வாழ்க்கைக்கு தேவை கல்வியே செல்வமே. இங்கே நாம் வாழ்க்கைக்கு தேவை செல்வமே என்ற கருத்துடன் வந்துள்ளோம். செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் கூறியது பொருளை தேடி சேர்த்தல் வேண்டும், அது பகைவர் செருக்கை கெடுக்கும் ஆயுதமாகும், அதுபோல கூறிய ஆயுதம் வேறு இல்லை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். கல்விதான் வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்பவர்கள் அந்த கல்வியை கற்பதற்கும் செல்வம் தேவை என்பதை மறந்துவிடக் கூடாது. செல்வத்தை கொடுத்து கற்கும் கல்வியால் பெறும் தொழிலால் என்ன செய்ய போகின்றோம்? பின்னரும் செல்வத்தை தானே தேடப் போகின்றோம். வாழ்க்கைக்கு தேவை செல்வம் என்பதனால் தானே. திரை கடலோடியும் திரவியம் தேடு என்றார் ஔவையார். பணத்தை தான் தேடு என கூறியுள்ளார். ஏன் நாங்களே பாடசாலையில் கற்ற பழமொழிகளில் ஒன்றை கூறுகின்றேன். ஈட்டி எட்டின மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயும். எதனையும் பணத்தினால் சாதிக்கலாம்.
இல்லாரை எல்லாரும் மள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள் இல்லாதவரை எல்லாரும் புகழ்வார்கள், செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வார்கள் என்று திருவள்ளுவரை கூறியுள்ளார். உதாரணத்துக்கு கல்வியை கற்பதற்கும் செல்வம் தேவை என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சொன்னேன். உதாரணத்துக்கு கொப்பி வாங்குறேன்டா, என் அம்மா அப்பா என்ன போய் அவன் அம்மா அப்பா படிச்ச படிப்பை கொடுத்தா வாங்கி கொடுக்க போயினோம், செல்வத்தை கொடுத்து தான் வாங்கி கொடுக்க போயினோம். மற்றும் உதாரணத்துக்கு நீங்க சுவிஸ்காம்ல இணையம் எடுத்து வச்சுக்கீங்கன்னு வச்சா, நீங்க உங்க கல்விதான் வாழ்க்கைக்கு அவசியம் என்று யோசிச்சுட்டு பணத்தை கட்டாம விட்டுருக்கீங்க, ஒரு மாத கணக்கான வெப்பம். அப்படி கட்டாம வச்சிருந்தா கடிதம் போடுறாங்க 3 நாளுக்கு கட்டி ஆகணும். அப்ப என்ன நீங்க படிச்ச டாக்டர் பட்டத்தை கொண்டு போய் காட்டியாங்க போறீங்களா? இப்ப உடனே இணையத்தை உடனே அவசரமா தேவைப்படுதுன்னு இல்லையே, உங்களோட செல்வத்தை கொண்டு போய் தான் கொடுத்து அதையும் பெற போறீங்க. எனவே உறுதியாகவும் வாழ்க்கைக்கு தேவை செல்வமே என கூறி என் தலைமையுடைய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்பா யாரும் பில்லோட்டாம இருந்தா கொஞ்சம் நினைவரும். நான் படிச்ச பட்டைய படிப்போ இந்த மட்டையில கொண்டே காட்டினாலும் சரி வராது, காசை கட்டினா தான் திருப்பி போடுவான், இல்லாட்டி பட்டினதுதான். இன்னும் நல்ல திருக்குறள், அவ்வையாருடைய கொன்றை வேந்தன்ல இருந்த ஒரு அடி எல்லாம் எடுத்து பழமொழி, ஈட்டி எட்டின வரையும் தான் பாயுமாம் நவீனா, பணம் பாதாளம் வரையும் பாயுமாம், பாப்பம் கல்வி எங்க வரையும் பாய்தண்டு. இப்ப கல்விதான் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை என்று அணிக்கு தலைமை தாங்கி இருக்கும் செல்வி நவீனா தயாபரன். இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கும் ஊடகவியலாளரும் ஊரித்தமிழ் வித்தியாலய ஆசிரியரான கனகரவி அவர்களுக்கும், எனது தனிப்பேச்சாளரான நண்பி சஹானாவிற்கும், எதிரணி பேச்சாளரான நண்பிகளான நிதுர்சனா, ரவீந்திரன், ரினோஜி, பாஸ்கரன் ஆகியோருக்கும், அவையில் அமைந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். வாழ்க்கைக்கு தேவை கல்வியே என்ற கருத்துடன் நான் இங்கு வந்துள்ளேன். நாங்கள் இங்கே வாழ உலகம் முழுவதும் கல்விக்கு அரிமை. கல்வி கற்றவனிடத்தில் தான் அன்பு, அடக்கம், பக்தி, பாசம், பணிவு எல்லாம் ஏற்படும். ஔவையார் பணத்தை தான் தேடு என்று மட்டும் கூறவில்லை, அவர் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தாகும், ஓதற்கு இல்லை உணர்வோடு ஒடுக்கும் என்றும் கூறியுள்ளார். நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்டதிரு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இதன் கருத்து என்னவென்றால், கற்றவரிடத்தில் உண்டான வறுமையை விட கல்லாதவரிடத்தில் உண்டான செல்வம் மிக்க துன்பத்தை கொடுக்கும். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையவர் கல்லாதவர் என்றும் திருவள்ளுவர் கூறியுள்ளார். இதன் கருத்து என்னவென்றால், கண்ணுடையவர் என்று சொல்வதற்கு உரியவர் கற்றவரே, கல்லாதவர் தன் முகத்திரண்டு புண்ணுடையவர். ஏன் இவ்வளவு பாடசாலைகள் இருக்குது? ஏன் 9 வருஷம் கட்டாய கல்வி இருக்குது? நமது கல்வியை மேன்மேலும் நாம் படிக்கத்தானே. எல்லா இடமும் காசு கொடுத்து படிக்க வேண்டும் என்றில்லை. இலவசமாக கல்வி கற்பதற்கும் பாடசாலைகளும் இலவசமாக நூல்களை வழங்கும் நிறுவனங்களும் இருக்கும் போது அங்கு சென்று அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சற்று ஆண்டுகளுக்கு முன்புதான் நாகரிக வளர்ச்சியால் பாவிக்க தொடங்கினாங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கு முன்பு நாங்கள் கல்வியை நூல்கள் வழியாக கற்கவில்லையா? அதேபோல் நாங்களும் முயற்சியுடையான் புகழ்ச்சியடியான் என்ற பழமொழிக்கு அமைய எமது முயற்சியால் நாம் எங்கும் சென்று கற்றுக்கொள்வோம். எனவே நான் உறுதியுடன் கூறுகிறேன், வாழ்க்கைக்கு அவசியம் கல்விதான் என்று. நன்றி, வணக்கம். அப்பா என்ன இலவசமா கல்வி கற்கலாதா? 9ஆம் வகுப்பு வரையும் நீங்க கட்டாய கல்வி இருக்கு தெரியாதா? எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு, அதெல்லாம் ஏன் இருக்குது? எத்தனை கேள்வி கேட்கிறா, என்னன்னு பதில் சொல்ல போறீங்களோ தெரியல. எண்ணும் அடுத்தும் கண்ணனத்தாகும்னு சொல்றா.
எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். நல்ல அருமையான கருத்தை வச்சிருக்கிறா. இலவசமா படிக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறா. அதுக்கான நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறா. நீங்க என்ன காசு கொடுத்து தான் படிக்கணும்னு சொல்லி இருக்கிறீர்கள். பாப்பம் இங்க இன்னொரு அனல் பறக்கும் பேச்சாளர் இருக்கிறார். செல்வி ரினோஜி பாஸ்கரன் வெட்டி பேச போறா. பாப்பம் செல்வமேதான் வாழ்க்கைக்கு அவசியம் தேவையா? இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் ஊடகவியலாளர் ஊரி தமிழ் வித்தியால ஆசிரியரான கனகரவி அவர்களுக்கும் எனதடி பேச்சாளர் நண்பி நிதுசனா அவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர் நண்பிகள் நவீனா சஹானா ஆகியோருக்கும் அவையில் அமர்ந்திருள்ள அனைவருக்கும் வணக்கம். ஔவையாரை கூறியுள்ளார், அகம் காசு சிக்கன தேடு. இங்கு அமர்ந்திருக்கும் எல்லோரும் சட்டைப்பையில் வங்கி அட்டையை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கல்வி கற்ற ஒரு சான்றிதழை எல்லோரும் சட்டைப்பையில் கொண்டு திரிகிறீர்களா? இல்லை, ஏனென்றால் உங்களுக்கு காசு முக்கியம் என்றதால் உங்களோட வங்கி அட்டையை கொண்டு திரிகிறீர்கள். பொருளென்னும் பொய்யா விளக்க இருளங்கும் எண்ணிய சென்று கருத்து. பொருள் என்னும் அணையாத விளக்கு, அதை உடையவர் நினைத்து இடங்களெல்லாம் சென்று பகையாதிய இருளை போக்கும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். பணமில்லாதர் பிணம் என்று பழமொழி உண்டு. உறுதியாக கடைசியில் சொல்லுகிறேன், வாழ்க்கைக்கு அவசியம் செல்வம் செல்வம் செல்வம். நன்றி, வணக்கம். முன்னுக்கு ஒரு கலையம் போட்டிருந்தா கலை செல்வம் இருக்கும். நல்ல காலம் செல்வம் செல்வம் தனியாக செல்வம் முடிச்சிட்டார். செல்வம் தான் தேவையாம் வாழ்க்கைக்கு. எல்லாரும் கையில் நீங்க என்ன ஏதாவது பட்டய படிப்பு மற்றது பட்டதாரியான சான்றிதழ்களை வச்சு கொண்டு திரிகிறீங்க. சட்டப்பைக்கு எல்லாரும் நீங்க வங்கி அட்டையை தான் வச்சிருக்கிறீங்களாம். அந்த வங்கி அட்டையை தான் எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஆகவே பணம் தேவையாண்டபடியா தானே வச்சிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவ தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிறா. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் பள்ளிக்கூடம் இருக்குன்றா. எல்லா இடத்துலயும் தான் பள்ளிக்கூடம் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் சட்டப்பைக்குள்ளேயும் வங்கி அட்டை தானே இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். பரவாயில்ல. இப்பொழுது வட்டி பேசுவதற்காக இல்லை, கல்விதான் வாழ்க்கைக்கு அவசியம் என்று செல்வி சஹானா கலைச்செல்வன். இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கும் ஊடகவியலாளர் மற்றும் ஊரி தமிழ் வித்தியாலய ஆசிரியரான கனகரவி அவருக்கும், எனதணி பேச்சாளரான நம்பி நவீனாவுக்கும், எதிரணி பேச்சாளரான நம்பி நிதுசனா ரினோஜி ஆகியோருக்கும், அவையில் உள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நடுவர் அவர்களே, என்ன தலைப்பு? மனித வாழ்க்கைக்கு அவசியம் கல்வியா செல்வமா? முதல் மனிதனுக்கு அவசியம் பழக்க வழக்கங்கள். இதை எங்கிருந்து கேட்கின்றார்கள்? பெரியவர்களிடம் அல்லது பாடசாலையில். எதை வைத்துக் கொள்கின்றார்கள்? எதை வைத்து புரிந்து கொள்கின்றார்கள்? கற்பதனால். எதனை கேட்பதனால்? கல்வியை கேட்பதனால். கல்வியை கற்பதனால் மட்டும்தான் எதையும் புரிந்து கொண்டு சாதிக்க முடியும். நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகாமல் இங்கு வந்தீங்கள். ஏனென்றால் இன்று மேடை பேச்சாளராக வந்திருக்கின்றீர்கள். அடிப்படையில் கல்வி அறிவு இருந்தால் தான் இவ்வாறான மேடைக்கு வர முடியும். ஆகவே நடுவரே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கல்வி அறிவற்ற செல்லம் பெற்ற முதல்விகளா? எனவே நவீன நிதுசனா கூறியிருந்தார், ஈட்டி எனது மனித வாழ்க்கைக்கு கல்விதான் அவசியம் என்று நான் கூறுகின்றேன். அத்துடன் காசு உலகத்துல சுத்தும், காசு உலகத்துள்ள நாட்டுக்குத்தான் சுத்த முடியுமே தவிர உலகத்துக்கு வெளியில சுத்த முடியாது. ஏனென்றால் கல்வியால் தான் பல பல பொருட்களை, மின்சாரம் அல்லது இயந்திரங்களை கண்டுபிடிக்க முடிகின்றது. கல்வி இல்லாமல் காசு கொடுத்து நாங்கள் எந்த ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே கல்விதான் வாழ்க்கைக்கு அவசியம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. நான் நிஜம் பெரிய கேள்வி வேற போதாகும் சொல்லி நல்ல ஆளம் தப்பினன் இந்த பட்டிமன்றத்துல தலைப்பெண் எழுதி வைக்கல. நான் ஞாபகம் இருக்கு. வாழ்க்கைக்கு அவசியம் தேவை
கல்வியே செல்வமே. உங்களுக்கு எங்கட பேச்சை கட்டு படி எழுதுறாங்களா? இது பிள்ளைகள் இப்பதான் பேசி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை முடித்துக் கொண்டே நான் அவர்களுக்கான முடிவை சொல்வேன். இப்பொழுது தொகுப்புரை வழங்க செல்வி நவீனா தயாபர். மீண்டும் அனைவருக்கு எனது வணக்கம். ரினோஜி அவர்கள் கூறியுள்ளாரே, வங்கி அட்டை, அந்த வங்கி அட்டையில கையொப்பம் வைக்கிறதுக்கு கூடி எங்களுக்கு படிப்பறிவு தேவை. எமது தாய் நாம் பிறந்து 6-7 மாசத்துக்கு பின்பு எமக்கு எமது தாய்மொழியைத்தான் சொல்லித்தாரா. உதாரணத்துக்கு அம்மா அப்பா என்றுதான் சொல்லுறார். அவர்கள் பணம் பணம் என்று சொல்லவில்லையே. கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமா, பொருள் பெற்றோர்க்கு அறிவுகள் தேருமா என்று நீங்கள் சிலவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே நான் மீண்டும் இறுதியுடன் கூறுகிறேன், கல்விதான் வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது. நன்றி, வணக்கம். நன்றி. கல்விதான் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை. கல்விதான். எங்கே தொகுப்புரை செல்வி நிதுஷனா ரவீந்திரன். மீண்டும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எதிரணி பேச்சாளர் நவீனா கூறினார், இங்கே இவ்வளவு பாடசாலைகள் இருக்கின்ற அந்த பாடசாலைகளே கட்டுறதுக்கு செல்வம் தானே தேவை. மற்றும் எதிராளி பேச்சாளர் சஹானா கூறினார், நாங்க இங்க பட்டி மண்டபத்திற்கு பேச்சாளராக வந்திருக்கிறதுக்கே கல்விதான் தேவை. நாங்க இங்க பேருந்துல வந்துள்ளோம், அதுக்கு எங்கட கல்வியை கொடுத்து வரையில, நாங்க பணத்தை தான் கொடுத்து வந்துள்ளோம். எதிரணி பேச்சாளர் நவீனா கூறினார், வங்கி அட்டையில் கையொப்பத்தை வைக்கிறதுக்கு கல்வி தேவை. ஆனா வங்கி அட்டை இருந்தா தானே கையொப்பம் வைக்கலாம். அப்ப நீ உங்கள்கிட்டயே வங்கி அட்டை இருக்கணும், அப்ப நீங்களே செல்வம் தானே முக்கியம் என்று ஒத்துக்கொள்றீங்க. திருவள்ளுவர் கூறிய குறள்களையும் வைத்து ஔவையார் கூறிய கொன்றைவேந்தன் மற்றும் நாங்கள் பாடசாலைகளில் கற்ற பழமொழிகளையும் வைத்து உறுதியாகவும் வாழ்க்கைக்கு தேவை செல்வமே என கூறி என் தொகுப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பிள்ளைகள் தங்களால் இயன்ற அளவு தாங்களே கடும் முயற்சி எடுத்து திருக்குறள், கொன்றை வேந்தன் போன்றவற்றில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு சிறிய பட்டிமண்டபமாக இங்கே இந்த நிகழ்ச்சியை செய்து காட்டியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அவர்களே தலைமை தாங்கி அவர்களே இன்னும் சிறப்பாக என்னை போன்றவர்கள் இங்கே வந்து இதில் நடுவில் இருக்காமல் அவர்களே தலைமை தாங்கி அவர்களே இதே போல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான தேடுதலை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். நன்றாக பேசினார்கள் இயன்ற அளவுக்கு. என்னால் இது ஒரு நீண்ட காலமாக தயாரித்ததல்ல, இப்ப மிக குறுகிய காலத்துக்குள்ள இங்க படிப்பு, தமிழ் படிப்பு எல்லாத்துக்குள்ளே இருந்து கொஞ்ச நேரம் எடுத்து அவர்கள் இயல்பான அளவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலானதாக ஒரு சிறிய நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது. ஆனால் நாங்கள் உண்மையில் வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை, கல்வியே செல்வமே என்கின்ற போது இரண்டு அணியினரும் தங்களால் இயல்பான கருத்தை முன்வைத்தார்கள். அவர்களுடைய கருத்தை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். அது சரி, அது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். அவர்களுடைய பேச்சை நான் எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அதே போல அவர்கள் சிறு வயதிலேயே வந்து பேசுகின்றார்கள், இந்த அளவுக்கு பேசுகின்றார்கள். அதுவே ஒரு பாராட்டத்தக்கதுதான். ஆனால் நாங்கள் இந்த பட்டிமண்டபத்தினுடைய இந்த கருத்து போர், இந்த கருத்தாடலுக்குள்ள வரக்கூடிய அந்த தர்க்கவியலுக்குள்ளால் வரக்கூடிய செய்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கைக்கு எது தேவை, கல்வியா செல்வமா? உண்மையில் ஒரு மனிதன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியை கற்க வேண்டும். இப்ப காமராஜரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 3ஆம் வகுப்பு தான் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சவர். ஆனால் நிறைய பள்ளிக்கூடம் தேவை என்று சொல்லி அந்த இலவச கல்வியை கொடுப்பதற்காக அவர் நிறைய பாடுபட்டார். ஒரு நேர்மையான சட்டை பைக்குள் ஒரு 50% காசு வைத்திருக்காத ஒரு நேர்மையான அரசியல்வாதி. கல்லும் மண்ணும் என்பது சும்மா நாங்கள் ரோட்டு வழியாக காண்ற கல்லும் மண்ணும் அல்ல. கல் என்பது குன்று, குறிஞ்சி, மண் என்பது மருதம்,
இந்த மருதமும் குறிஞ்சியும் மனிதர்களுக்கு பண்பாட்டுக்கு வரக்கு முன்னரே மூத்த குடியான தமிழன் வாளோடு இருந்திருக்கிறான் என்றால் அவன் இரும்ப வைத்திருக்கான போது இரும்பு இருந்திருக்க வேண்டும். அந்த விஞ்ஞானத்தை கற்க வேண்டும் என்று சொன்னாலும் கல்வி தேவை. எனவே அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது. கல்விக்கு நிறைய படிக்க வேண்டும். ஒரு பெற்றோரை எதை பார்ப்பார்களா இருந்தால் ஒரு 50 பிராங்க் காசை பிள்ளை வச்சிருக்கின்ற பார்க்க ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த குரல் தான் நினைவுக்கு வரும். அப்படி சான்றோன் என கேட்க வேண்டும். அப்படித்தான் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் மறுபுறத்தை பார்த்தால் கல்வியை மட்டும் வைத்திருந்து செல்வம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? மக்கள் மதிக்க மாட்டார். காசு வேணும், பணம் இருக்கும். பணம் இருந்தால் தான் மதிப்பார். பணமும் தேவை. என்னத்துக்கு? படிக்கிறதுக்கு பணம் தேவை. படிச்சா பிறகு படிப்பை வச்சு போய் தொழில எடுத்து தொழிலுக்கு கூடாக பணம் வேணும். சாப்பிடறதுக்கு காசு வேணும், உடுக்கிறதுக்கு காசு வேணும். இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன்னு சொன்னால் அது கல்வியால இந்த நிகழ்ச்சி நடத்துறேன்னாலும் இந்த மண்டபத்தை வாடகைக்கு அமர்த்துறதுக்கு காசு வேணும். இந்த வாடகைக்கு அமர்த்துறதோட இங்க சாப்பாடுகள் எல்லாம் வேண்டி செய்யறதுக்கு ஆகலாக 50-100 பிராங்க் சேர்க்க வேணும். எல்லாம் காசு வேணும், செல்வம் வேணும். வாழ்க்கைக்கு அவசியம் செல்வம் இருக்குது. செல்வத்தை புறந்தள்ள முடியாது. செல்வமும் அவசியமாக இருக்கின்றது. படிக்கிறதுக்கு தேவை. நீங்களே சொன்ன மாதிரி வங்கியும் இருக்கு. இங்க சுவிஸ்ல இருந்து வங்கியை பற்றி கலைக்கலாம். அவங்க வங்கியாலேயே உலகத்தை ஆள்ற ஆட்கள். இப்பதான் கொஞ்சம் வேற மாதிரி செய்தி வருது. கருப்பு பணத்தை இங்க வச்சிருக்கலாம். எங்களை போல ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை, வச்சிருக்கிறார்களுக்கு பிரச்சனை. அப்ப செல்வமும் தேவை, கல்வியும் தேவை என்று சொல்லி இப்படி நிறைய செய்தியை இரண்டு பக்கம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் அங்கேயே நிறைய பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறதால நான் ஒரு முடிவுக்கு வரேன். வாழ்க்கைக்கு வடிவாக்கு எடுங்கோ. வேறையும் ஒரு பட்டிமண்டபம் இருக்கு. அது வேற, இது வேற. வாழ்க்கைக்கு அவசியம் தேவை கல்வியே செல்வமே என்றால் இரண்டும் தான். ஏனென்றால் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை கல்வியும் செல்வமும். நன்றி, வணக்கம்.